ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவர் நானும் ஒரு 3 இயர்ஸும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோன்னே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்வேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க கிரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த கிரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிருப்பா, அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்குன நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறைய பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது என்னோட சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ண ரொக்கப்புலி அண்ட் சரத் சார் அண்ட் பாண்டியை வச்சு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் நன்றி சொல்லணும், பாலு சார் சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ். வருத்தப்படா வலிசங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்னைக்கு இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார். அப்பப்போ நம்ம அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல் ஆசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்காரு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவக பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி, இந்த கருப்புசாமி சாங் அவங்க தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபர்ஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேற எந்த நாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினாரு, அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அம்மா பாட்டு இருக்கு, அது நீங்கள் பாடணும்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணும். அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது, என்ன கதைலாம் தேனிலாம் நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னு இப்படி என்ன பால் போட்டால் 6 அடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா ஒரு முடிவு பேசாமல் கை கட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படி போயிட்டாரு. அப்புறம் கூட சொன்னாங்க, இவ்வளவு தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவாரு. அதே மாதிரி ஒரு 15 days கழிச்சு அவரே கால் பண்ணி நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்க டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடுனுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கமாக டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளமையானவர். இவர் காசு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாம இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிழிச்சு போயிடுவாரு அப்படின்னு பேசி கலசுல. ஆனால் உண்மையிலே ஒரு குழந்தை தான். எப்பயோ ஒரு முதல் பெரிய மனுஷன் நடந்துக்குவாரு. மேக்சிமம் குழந்தை தான் அவரு.
ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் சொல்லுவார், நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்னு, அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம். அவரை அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். அது வந்து அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜ் வரல ஹீரோயின், அவங்க வந்து அவங்களுக்கும் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. சொல்லாமா சார்? சார் இல்ல சார் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லல சார். அதாவது நாட்டாம் படத்துல டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்ல ஹிட் ஆனவங்க, அவங்களோட பொண்ணு தான் இந்த தார்னிகா. இவங்க இந்த படத்துல ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத அந்த வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, விசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடிச்சு கொடுத்தாங்க. சேனா அவங்க வந்து புதுசு இந்த படம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல ஊர்லணும், சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா, அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணே இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷமு, அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன், அப்போ நம்மளால முடியாதுடான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம், சீன்ஸ் எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சாரு. ஃபைட் ரிஹர்சல் கொடுக்கணுமான்னு கேட்டேன், அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் சரி பிளட்லேயே இருக்கு போல் இருக்கு, கேப்டனுடைய பிளட்ல இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் ஃபர்ஸ்ட் கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குல்ல சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ் அப் வைக்கும்போது ஏதாவது அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்லையே அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டப் செட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படைத்தலைவரில் முடிக்குள்ள தான் மூஞ்சி இருந்துச்சு, அப்புறம் தான் வெளியே வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாப்புல. அப்புறமா சொன்னேன் செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு. எனக்கு என்னன்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம் 96 அதனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சது. அதே மாதிரி நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்கு. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனால் சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேம் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுக்கா போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் வந்து மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிறவாரு சொல்லணும், நான் பிறவா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார், ரயில்வே ட்ராக்ல சீக்கியம் எடுத்துட்டு இருந்தோம். அவளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோட ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்துதான் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் ஆர்டர். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்னைக்கு வரல. அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மெயினா விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஐ சந்தோஷ் என்னோட குருநாதர், அனைவருக்கும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்துல வந்து எங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ், என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட். அவர் எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னன்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்ல சரியான மழை. நான் லாஸ்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துவாங்க நேரம், நான் தபி நேரம் வந்தார்.
10வது நிமிஷம் வந்துட்டாரு. அவ்வளவு கொற்று மலையிலும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸ் வச்சுக்கலாம்னு பார்த்தேன். விக்னேஷ் ஓபன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. அங்க பின்னாடியா? ஆமா சார். தேங்க்யூ. நான் நடிச்சா செத்துருவாங்க. பார்க்க ஆளு வேணும்ல. எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்ததே இங்க டைரக்டராக தான் இங்க சென்னைக்கே வந்தேன். அதுதான் என்னுடைய தொழில். சூப்பர் சார். நான் கொஞ்சம் கொம்பு சீவி விடலான்னு பார்த்தேன் சார். சீவி விடுங்க. அப்படிதான் சார் இப்ப சொன்னேன். புரிஞ்சுது. உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது நடந்து? நல்ல கேள்வி கேட்டீங்க. லைஃப்ல வந்து இது கொம்பு சீவியை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் பாசிட்டிவா எடுத்துக்கிற ஒர்க் அதான் வச்சிருந்தேன். வந்தவங்களும் நெகட்டிவா சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவான கொம்பு சீவல். எனக்கு அப்படி சீவி விட்டவங்க, நீ சினிமாவுக்கு போ, நீ டைரக்டர் ஆகு, நீ பெரிய ஆளாக சொல்லி என்ன வந்து உசுப்பேத்தன என்னோட நண்பன் ஊர்ல இருக்கா பாஸ்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து ராஜேஷ். நான் சீரியஸான கதை தான் யோசிப்பேன். ராஜேஷ் கூட இருப்பாரு. பொன்றா உங்களுக்கு காமெடி தான் வருது, நீ காமெடி பட மாட்டாம ஏன் சீரியஸா யோசிக்கிறீங்கன்னு என்ன கொம்பு சீவி விட்டது ராஜேஷ். எனக்கு நன்றி. என்னோட குருநாதர் ராஜேஷ் டைரக்டர் ஆயிட்டா, நீ டைரக்டர் இல்லடான்னு திட்டுவார் அடிக்கடி. அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போனா நான் பாசிட்டிவா அதை பாக்குறேன்.